வெளியே வந்த பின் தன் அன்னையிடம் சென்ற ஜோதி எதற்கும் முயற்சி செய்து பார்க்கலாம் என்று, அம்மா, ஏன் பவித்ரா நம்ம வீட்டில் இருந்தே ப்ராஜெக்ட் செய்யலாம் இல்லை, எதுக்கு அத்தை வீட்டில் போய் இருக்கணும் என்றான். என்னடி பேசுகிற, என்னதான் நாம் எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று மாதிரி பழகினாலும் அவங்க கூட பிறந்தவங்க இல்லையா, அதை நம்மளால் மாற்ற முடியுமா, அவங்களுக்கு உரிமை இருக்குல்ல, இதில் நாம் என்னத்தை சொல்கிறது. ஏண்டா பவித்ரா, அங்கே 2 நாள் இரு, பெரியம்மாவை பார்க்கணும்னு இங்கே ஒரு நாள் வந்து இரு, அப்படி இருந்தால் உனக்கு ஒன்றும் தெரியாது, ராஜி அண்ணியும் ஒன்றும் நினச்சிக்க மாட்டாங்க என்றான். சரி பெரியம்மா என்றான். அவள் முகம் சரியில்லாததை குறித்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்தார் லட்சுமி. ஜோதி பவித்ராவை தோளோடு அணைத்து கொண்டாள். பவித்ராவிற்கு அந்த பரிவு தேவைப்பட்டது. பவித்ரா என்றாள் ஜோதி. அக்கா என்று பவித்ரா ஜோதியின் தோளில் சாய்ந்து கண்ணீர் விட்டாள். கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. ஜோதி அவளின் முகம் திருப்பி, ஏய் இங்க பாரு பவித்ரா, அழாத என்றாள். என்னால் முடியலக்கா. ஜோதியும் என்னவென்று கேட்கவில்லை, பவித்ராவும் எதுவும் சொல்லவில்லை. லட்சுமியின் குரல் எங்கேயோ கேட்க பவித்ரா கண்ணை துடைத்து கொண்டு இப்படியும் அப்படியும் பார்த்தாள். ஜோதி மெலிதாக சிரித்து, 2 பேரும் இதில் மட்டும் ஒன்றா தான் இருக்கீங்க என்றான். ஆமாம், இதில் மட்டும்தான் என்றால் பவித்ரா விரக்தியுடன். பவித்ரா, எதுவும் நினைக்காத, தேவையில்லாமல் எதையும் நினச்சி நீயே உன்னை கஷ்டப்படுத்திக்காத என்றாள். அவள் ஏதும் கூறவில்லை. அவள் நினைவு முழுவதும் அந்த வீட்டிற்கு சென்று எப்படி இருப்பேன் என்பது மட்டும்தான். ஆனால் அவளுக்கு தெரிந்தது அங்கு செல்லாமலும் இருக்க இயலாது என்று. பவித்ரா அவள் தந்தையுடன் சென்றாள். பவித்ராவை ராஜி வரவேற்று அவளிடம் அன்பாக நெடுநேரம் பேசிக்கொண்டிருந்தாள். பவித்ராவுக்கு இருதலை கொல்லியின் நிலைதான். அவளால் இயல்பாக அந்த அன்பை ஏற்றுக்கொள்ளவும் இயலவில்லை. அதே நேரம் தன்னிடம் அவ்வளவு அன்பாக இருப்பவரின் அன்பை உதாசீனம் செய்யவும் மனமில்லை. தன்னால் முடிந்தவரை முயற்சி செய்து அவருடன் இயல்பாக இருக்க ஆரம்பித்தார். சந்துரு வீட்டிற்குள் நுழையும் போது பவித்ராவின் சிரிப்பொலிதான் கேட்டது. அவளும் அவன் தாயும் சேர்ந்து ஏதோ பேசிக்கொண்டே சிரித்து கொண்டிருந்தனர். ஒரு நிமிடம் நின்று அதை கவனித்தவன் பின்பு சுய நினைவுக்கு வந்து உள்ளே சென்றான். அவனை கண்ட பவித்ராவின் சிரிப்பு பட்டென்று சுவிட்ச் போட்டார் போல் மறைந்து விட்டது. அதை கண்டவனின் மனம் கனத்தது. இதில் யார் மேல் குற்றம் சொல்வதென்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் யோசித்து பார்த்த வரையில் அவன் மனம் அவனைத்தான் குற்றம் சொன்னது. என்னதான் இருந்தாலும் ஏற்கனவே ஒரு பெண்ணை விரும்பியவன் இன்னொரு பெண்ணை சிறிது நேரம் என்றாலும் ஆர்வமாக பார்த்தது தவறுதானே. அதனால்தான் இன்று இப்படி அனுபவிக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டே அவர்களை கடந்து சென்றான் சந்துரு. சந்துரு என்றார் ராஜி. என்னம்மா என்றான். என்னடா வந்துட்டு நீ பாட்டுக்கு உள்ளே போகிற, வேற என்னம்மா செய்ய சொல்கிறீங்க? என்னடா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமல் போகிற, அதை கூட விடு. பவித்ரா வீட்டுக்கு வந்திருக்கா, என்னன்னு ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவளை விசாரிக்காமல் போகிற. உனக்கு நான் இந்த அளவு தான் மரியாதையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேனா? என்னம்மா நீங்கள், நான் ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டே போனேன் என்று சமாளித்தான் சந்துரு. ஆனால் ராஜி அதை ஏற்றுக்கொண்டால்தானே. அவனை வாட்டி எடுத்து விட்டார். கடைசியில் சந்துரு, என்னம்மா விருந்தாளியத்தானே கேட்பாங்க, நம்ம வீட்டு ஆளுங்களை கூடவா விசாரிக்கணும் என்றான். அவ்வளவு நேரம் தலை குனிந்தவாறு இருந்த பவித்ரா தலை நிமிர்ந்து அவனை பார்த்தாள். சந்துருவால் அந்த பார்வையை தாங்கிக் கொள்ள இயலவில்லை. பார்வையை விலக்கி கொண்டு, அம்மா ஒரு முக்கியமான வேலை ப்ளீஸ் என்றவாறு அங்கிருந்து நகர்ந்தான். அதன் பிறகு ராஜி என்ன பேசினார் என்றே பவித்ராவுக்கு தெரியாது. அவள் சிந்தனையெல்லாம் எங்கேயோ இருந்தது. இளவரசனி ஃபோன் அடித்து ஓய்ந்தது. அவன் பில்லிங் செக்ஷன் மேனேஜரிடம் பேசிக்கொண்டிருந்தான். அவன் ஃபோன் அடிப்பது அவனுக்கு கேட்டாலும் முக்கியமாக பேசிக்கொண்டிருந்ததால் அதை எடுக்கவில்லை. திரும்ப அவன் ஃபோன் அலற ஃபோனை கவனித்த இளவரசன் ஒரு நிமிடம் எல்லாம் மறந்து ஃபோனை எடுத்து, ஹே ஹவ் ஆர் யூ என்றான். பின்புதான் அங்கு நிற்பவரை கண்டு, சாரி, நான் உங்களை திரும்ப கூப்பிட்றேன் என்று கூறி அனுப்பி வைத்தான். இலா பிஸியா? கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும். இப்போ உன் ஃபோன் வந்ததில் இருந்து நோ ஒர்க், ஒன்லி உன் கூட பேசுகிறது தான் இப்போ இம்பார்ட்டன்ட். போதுமா? சொல்லு, இப்போ ஓகே தானே? ஃபீலிங் பெட்டரா என்றான். ஐ ஆம் கம்ப்ளீட் ஆல் ரைட் என்றான். போடி, என்னை ரொம்ப கலங்கடிச்சிட்ட என்றான் இனியா. என்ன மேடம், எப்படி பயமுறுத்திட்டீங்க தெரியுமா? ஒரு நிமிஷம் ஒன்றும் புரியாமல் நின்றுட்டேன், மைண்டு சுத்தமாக வேலை செய்யாமல் போயிடுச்சு என்றான் ஒரு மாதிரி குரலில். இலா, போதும், அதை பற்றி ஏதும் பேச வேண்டாம் என்றான். உன்னை பார்க்கணும் போல இருக்கு என்றான். வாங்க வந்து பாருங்க. உங்களை யார் வேண்டாம்னு சொன்னா? யார் வேண்டாம்னு சொல்லலை, ஆனால் அத்தை என்ன முறைப்பாங்களே. வேண்டாமா? இன்னொரு முறை ரிஸ்க் எடுக்க வேண்டாம்,
எனக்கு பயமாக இருக்கு என்றான். ஆமாம், நீங்கள் ரொம்ப பயந்தவராக்கும். நேற்று என்ன பண்ணீங்க? என்ன இந்த பவித்ராவும் அக்காவும் ஒரே கிண்டல் தெரியுமா? ஏய், ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுக்கப்புறம் நீ சோர்வாக தான் இருந்த. என்னவோ மனசே சரியில்லை. உன்னை பார்க்கணும் போல தோணிக்கிட்டே இருந்துச்சு. வரலாம் வேண்டாம் வரலாம் வேண்டாம்னு எனக்குள்ளே 1000 முறை வாக்குவாதம் எல்லாம் வச்சு பார்த்தேன். வேண்டாம்னு தான் என் மூளை சொல்லுது, ஆனால் அதை ஃபாலோ பண்ண முடியலையே. திடீர்னு முடிவு பண்ணி வந்துட்டேன். வந்த பிறகு கொஞ்சம் உதறல் தான், அத்தையை எப்படி பேஸ் பண்ணுறதுன்னு. அப்புறம் மாமாவை வச்சு கரெக்ட் பண்ணி உன்னை பார்த்துட்டு போயிடலாம்னு பார்த்தா அத்தை தான் முதல்ல என் கண்ணுக்கு தெரியுறாங்க. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? எப்படியோ சமாளிச்சுட்டு வந்தேன். மாமா வேற வீட்டில் இல்லை. திரும்பவும் மனசுக்குள்ளே வேண்டாம், இப்போ உன்னை பார்க்காமலே கிளம்பிடலாம்னு நினச்சி கதவு வரைக்கும் வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல எப்படியோ அத்தை கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக கேட்டுட்டேன். எனக்கே கொஞ்சம் அதிர்ச்சி தான், ஆனால் அத்தை எப்படியோ ஒத்துக்கிட்டாங்க. நானும் உன்னை பார்த்துட்டேன். உன்னை மட்டும் பார்க்காம போயிருந்தேனே வச்சுக்கோ, மனசே சரி இருந்திருக்காது தெரியுமா என்றான். இலா என்றான். என்னடி, ஐ லவ் யூ வெரி மச். இந்த உலகத்திலே உங்களைத்தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. மென்மையா சிரித்தான் இளவரசன். திடீரென்று சத்தமாக சிரித்தாள் இனியா. என்னடி இப்படி சிரிக்கிற? இல்லை, நம்ம ஃபஸ்ட் டே மீட்டிங் நினச்சிக்கிட்டேன். அன்னைக்கு உங்கள் மேலே எவ்வளவு கோபம் தெரியுமா? ஆனால் பார்த்தா அன்னைக்கு நைட்டு கனவுலையும் நீங்கள் வர்றீங்க. ஏய் பாத்தியா, நீ இதெல்லாம் சொல்லவே இல்லை என்றான். அவள் சிரித்தாள். சரி சொல்லு, கனவுல என்ன நடந்துச்சு? சம்திங் சம்திங் என்றான். சீ, ஒன்றும் இல்லை. என் கனவுல வந்து சிரிச்சிங்க. நான் என்னமா சொன்னேன்? நீ சீன்னு எல்லாம் சொல்கிற. அவள் ஒழுங்கு காட்டினாள். சரி சொல்லு, அவ்வளவுதானா? இல்லை ஏதாச்சும் கட் காப்பி பேஸ்ட் நடந்திருக்கா? சொல்லு சொல்லு. அவள் மறுபடியும் சிரித்து, ரொம்ப தான் ஆசை, வேற ஒன்றும் இல்லை, இது மட்டும்தான். அடுத்த நாள் எழுந்து எனக்கு கூட கோவம். இவன் எதுக்கு நம்ம கனவுல வர்றான்? அதுவும் சிரிக்கவே தெரியாதவன் கனவுல வந்து சிரிக்கிறான்னு. ஏய், இதே சாக்கில் அப்போ நினச்சேன்னு சொல்லிட்டு அவன் இவன்னு சொல்கிற. ஏன் சொல்லக்கூடாதா? நான் இப்போ கூட தான் சொல்லுவேன். என்னடா அது? சரி, நானே வாய் கொடுத்து மாற்றேன், நீ நடத்து. அது இலா, என்னடா பவித்ராவை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறீங்களா? அவள் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணலைன்னு நினைக்கிறேன் என்றான். ஏய், என்ன சொல்கிற? அம்மா அவளை நல்லா தானே பார்த்துக்கிறாங்க. இல்லை, என்னதான் இருந்தாலும் அவளுக்கு அது புது இடம் தானே. அதுவும் இல்லாமல் சித்தப்பா வேற கிளம்புறாராமே, அதனால் அவள் ஃபீல் பண்ணுவான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி, மேடம் பேச்சுக்கு அப்பீல் ஏது? இதே மாதிரி சொன்ன பேச்சையெல்லாம் கேட்டிங்கன்னா குட் பாய்னு சொல்லுவேன் என்றாள் அவள். போடி, உன் குட் பாய் பட்டம் யாருக்கு வேணும்? எனக்கு பேட் பாய் பட்டம் தான் வேணும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் சொல்லட்டுமா? இல்லா வேண்டாம். இப்போ நான் என்னடி செஞ்சேன் அதுக்குள்ளே இப்படி சொல்கிறேன்? அதுவும் ஜஸ்ட்டு ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கேன். சேட்டை அது இருக்கட்டும், நான் அவங்கள நேரில் வர வேண்டாம்னு சொன்னேன் என்று சிரித்தாள். சிரிடி, நல்லா சிரி. உனக்கு நல்லா தெரியும், நேற்று அவ்வளவு நடந்த பிறகு நான் அங்கே வரமாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே நீ இப்படி பேசுகிற. பேசு பேசு, இதெல்லாம் நோட் செஞ்சு வச்சுக்கிறேன். உனக்கு இதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் இருக்குது, அதை அப்புறம் சொல்கிறேன் என்றான். பார்க்கலாம் பார்க்கலாம் என்றான். நிஜமாவே நீ பண்ணுற சேட்டையெல்லாம் நம்பர் நோட் பண்ணுறேன், அப்புறம் வந்து கணக்கு இடிக்குதுன்னு சொல்லக்கூடாது. வேணும்னா நீயும் நோட் செஞ்சு வை என்றான். அவள் ஒழுங்கு காட்டினாள். அதன் பிறகு ஃபோனை வைத்தனர். 2 நாட்களுக்கு பிறகு காலை 10 மணி. குயின்ஸ்லாந்து. இனியாவை அவள் வீட்டிற்கு சென்று இளவரசனால் பார்க்க இயலவில்லை. இனியாவை வற்புறுத்தியும் அவன் வர மறுத்துவிட்டான். லட்சுமியும் இனியாவை வெளியே எங்கும் அனுப்பவில்லை. அவளை ஒரு நோயாளியை கவனிப்பது போல் கவனித்து கொண்டார். இது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த ஜோதிதான் இளவரசரிடம் எங்காவது வெளியே சென்று வரலாம், நான் அம்மாவிடம் பெர்மிஷன் வாங்குகிறேன் என்று கூறினாள். அவள் ஆரம்பித்து வைத்த ஐடியா ஏதேதோ யோசனை செய்து கடைசியில் எல்லோரும் குயின்ஸ்லாண்டில் வந்து ஒத்துக்கொண்டார்கள். அதன்படி எல்லோரும் அங்கு குயின்ஸ்லாண்டில் இருந்தார்கள். இளவரசன், இனியா, பாலு, ஜோதி, பவித்ரா, சந்துரு மற்றும் ஸ்வேதா. ஆம், ஸ்வேதாவும் வந்திருந்தாள். அதுவும் இளவரசனே அவளை அழைத்தும் இருந்தான். ஸ்வேதாவிற்கு முதல் நாள் இளவரசன் போனில் அழைத்து விஷயத்தை கூறியதில் இருந்தே சந்தோஷம் தாங்கவில்லை. அதுவும் இன்று காலையில் அவர்களே வந்து அவளை பிக்கப் செய்து கொண்டபோது அந்த மகிழ்ச்சி உச்சிக்கு சென்று விட்டது. சிரித்த முகத்துடனே வந்தாள். அவளை பார்த்த இனியாவிற்கும் மகிழ்ச்சி. அதைவிட ஜோதியும் ஸ்வேதாவிடம் நன்றாக பேசியபடியே வந்தான். உள்ளே சென்ற உடனே ஃப்ரீ பால் டவர் என்று மிகவும் உயரத்திற்கு சென்று வேகமாக கீழே வரும் ரைடு. எல்லோரையும் விட ஜோதிதான் உற்சாகமாக முன்னே சென்றாள். பார்த்துக்கா,
தரையை பார்த்து நட என்றாள் இனியா. போடி, என் வீட்டுக்காரரே அதிசயமாக என்னைக்கோ ஒரு நாள் தான் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி வர்றாரு, எனக்கு ஜாலியாக இருக்காதா, போடி என்று விட்டு முன்னே சென்றாள். வரிசையாக ஒவ்வொருவராக அதில் போய் அமர ஸ்வேதா சென்று அமர்ந்த சீட்டின் அடுத்த சீட்டில் அமரச் சென்ற சந்துரு அந்த பெல்ட் எடுக்க முடியாமல் அதிலே அவிழ்ந்து கிடந்ததை கண்டு அங்கு வேலை செய்பவரிடம் கூற அவரோ அடுத்த சீட்டில் அமரச் சொன்னார். சந்துரு அதற்கு அடுத்த சீட்டில் அமர்ந்தான். பவித்ராவிற்கு மட்டும் இடம் இல்லாமல் இருக்க சந்துருவின் அடுத்த சீட்டில் அமரச் சொன்னார்கள். ஆனால் அதுவோ கடைசி சீட். எனவே பவித்ராவிற்கு பயமாக இருந்தது. அவள் சிறிது தயங்க சந்துரு எழுந்து அந்த சீட்டில் அமர்ந்து பவித்ராவிற்கு இடம் தந்தான். இதை கண்ட ஸ்வேதாவிற்கு சிறிது கோபம் துளிர்த்தது. பக்கத்தில் திரும்பி பார்த்தாள். 8 பேர் அமரும் அந்த வரிசையில் அவளின் வலப்புறம் முதலில் இனியாவும் இளவரசனும் அமர்ந்திருக்க, பிறகு ஜோதியும் பாலுவும் அமர்ந்திருந்தனர். அவளின் இடப்பக்கத்து சீட்டு காலியாக இருக்க அதற்கு பிறகு பவித்ராவும் சந்துருவும் அமர்ந்திருந்தனர். முதலாக அவளுக்கு பவித்ராவின் மேல் கோபம் வந்தது. பவித்ராவை இன்று கண்டபோது கூட நாம் எல்லோரும் பேராக இருக்க இவள் மட்டும் தனித்து இருக்கிறாளே என்றுதான் எண்ணினாள். ஆனால் தான் அவ்வாறு தனித்து விடப்படுவோம் என்று அவள் அப்போது எண்ணவில்லை. இந்த எண்ணங்கள் எல்லாம் அந்த ரைடு ஆரம்பிக்கும் வரைக்கும் தான். மேலே போகும் வரையில் கூட அவளுக்கு ஏதும் தெரியவில்லை. பாதி உயரத்திற்கு கொண்டு சென்று அங்கிருந்து சர்ரென்று கீழே கொண்டு வந்தனர். பயத்தில் அவளுக்கு உடல் நடுங்கியது. பின்பு மறுபடியும் முழு உயரத்திற்கும் கொண்டு சென்று சில நொடிகள் அங்கேயே நிறுத்தினார். அங்கிருந்து நெடுதூரம் தெரிந்தது. அவளுக்கு மிகவும் பயமாக இருந்தது. அங்கிருந்து திரும்ப சர்ரென்று கீழே வந்தது. இறங்கும் போது அவளால் சரியாக நிற்கக்கூட இயலவில்லை. ஜோதியும் பவித்ராவும் தான் அவளுக்கு உதவி செய்து கீழே அழைத்து சென்றனர். அவளுக்கு சிறு வயதில் இருந்தே இது போன்ற ரைடு எல்லாம் பயம்தான். ஆனால் இவர்கள் எல்லாம் ஒன்றாக செல்கிறார்களே, அதுவும் இளவரசனே அழைத்திருக்கிறானே என்றுதான் வந்தாள். ஆனால் இப்போதோ நிலைமை தலைகீழாக இருந்தது. பின்பு ஓரளவு சரியாகி அதன் பின்பு 2 ரைடுகளுக்கு அவள் செல்லவில்லை. இருவர் சேர்ந்து செல்லும் அந்த ரைடுகளில் ஜோதி பாலு, இனியா இளவரசன், பவித்ரா சந்துரு என்று எல்லோரும் பேராக சென்றனர். ஸ்வேதாவிற்கோ இதையெல்லாம் பார்த்து வெறுப்பாக இருந்தது. முதல் ரைடில் தான் அப்படி என்றால் இந்த பவித்ரா தயங்கினாலும் எல்லோரும் சேர்ந்து அவர்களை ஒன்றாக செல்லும்படி கட்டாயப்படுத்தி அனுப்பி வைத்தனர். எனவே முடிவு செய்து இந்த முறை அவளும் அடுத்த ரைடுக்கு வருவதாக தெரிவித்தாள். ஆனால் அவளின் துரதிர்ஷ்டவசமாக அந்த ரைடு சிங்கிளாக செல்ல வேண்டியது. அது மட்டும் இல்லாமல் மிக வேகமாக மேலும் கீழும் மாறி செல்லும். அதில் இருப்பவர்கள் எல்லோருமே சாய்ந்திருப்பதில் ஒட்டி கொண்டது போல் தான் இருப்பார்கள். கையை கூட அசைக்க முடியாது. அதிலிருந்து ஸ்வேதா கிட்டத்தட்ட விழுந்து விடுவது போல் இறங்கினார். எல்லா பெண்களுக்குமே ஓரளவுக்கு அந்த நிலைதான் என்றாலும் ஏற்கனவே அந்த மாதிரி ரைடுகள் ஏறி பழக்கமில்லாத ஸ்வேதாவிற்கு இன்னும் கஷ்டம்தான். இதுபோல் 2 நிகழ்வுகள் நடந்த பின் பாலுவே, உனக்கு தான் இதெல்லாம் ஆகாதில்ல, அப்புறம் ஏன் இப்படி தேவையில்லாமல் போயிட்டு இப்படி உடம்பை கெடுத்துக்கிற, எங்கே மூடியும் ஸ்பாயில் பண்ணுற என்று கோபமாக கேட்கவே அவள் அதற்கு மேல் எந்த ரைடுகளிலும் ஏறவில்லை. நடந்து செல்லும் போது எல்லோரும் ஜோடி ஜோடியாக நடந்து செல்ல சந்துரு மட்டும் இவளுடன் சேர்ந்து நடக்காமல் தனியாக நடந்து வந்தான். கோபத்துடன் பின்னால் பார்த்தால் இளவரசன் ஏதோ கூற முகம் சிவந்து போய் வரும் இனியா கண்ணில் பட்டாள். அவளுக்கு ஏற்பட்ட கோபத்திற்கு அளவே இல்லை. எல்லோரும் சந்தோஷமாக வரும்போது தான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறோம் என்று ஆத்திரம்தான் வந்தது. ஆனால் சந்துருவோ முகத்தில் ஏதும் காட்டாமல் அமைதியாக வந்தான். பின்பு அனைவரும் ஹிமாலயன் வாட்டர் ரைடு போகும்போது வழக்கம் போல் எல்லோரும் ஜோடியாக அமர இந்த முறை ஸ்வேதா, சந்துரு, பவித்ரா என்று சந்துரு நடுவில் அமர்ந்திருந்தான். சந்துருக்கு 2 பேர்னு டென்ஷன் ஆகாதீங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தண்ணீரின் ஓட்டத்திற்கு ஏற்ப அந்த பெரிய டயர் போன்றது அசைந்து அசைந்து செல்ல ஆங்காங்கே இடித்து சென்று தண்ணீர் மேலே அடித்து சென்றது. பவித்ராவிற்கோ தண்ணீர் என்றால்தான் மிகவும் பயம். ஒரு இடத்தில் வேகமாக மோதி கொஞ்சம் அதிகமாக தண்ணீர் எல்லோரின் மேலும் அடிக்க அவள் பயந்து போய் கத்திக்கொண்டே சந்துருவின் கையை பிடித்து கொண்டாள். எல்லோரும் அவளை பார்த்து சிரித்து கலாட்டா செய்து கொண்டு விளையாட ஆரம்பித்தனர். ஸ்வேதா பவித்ராவின் கை சந்துருவை பிடித்து கொண்டிருப்பதை கண்டாள். எல்லோரையும் சுற்றி பார்த்தாள். யாரையும் எதுவும் பாதிக்கவில்லை. அவரவர் சந்தோஷமாக இருந்தனர், அவளை தவிர. அவர்களின் சந்தோஷம் அவளுக்கு வெறுப்பளித்தது. எல்லோரையும் விட திரும்ப ஒரு முறை குலங்கியதால் பயந்திருந்த பவித்ராவிற்கு ஆறுதல் கூறிக்கொண்டிருந்த சந்துருவை விட்டுவிட்டு பவித்ராவின் மேல்தான் அவள் கோபம் திரும்பியது. எத்தனை நாளுக்கு என்று இலக்காரமாக எண்ணிக்கொண்டாள்.
சீக்கிரம் உன்னை துரத்துகிறேன் என்று மனதினுள் எண்ணிக்கொண்டாள். இங்கே இப்படி இருக்க அவர்கள் வீட்டில் அவர்களுக்கு தெரியாமல் சதி நடந்து கொண்டிருந்தது. ஒருவேளை நல்லதுதானோ?